பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தின் கடைசி நாள்ல வந்துட்டோம். அடுத்த நாள் புதிய ஒரு மாதத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல அமெரிக்காவில் இருக்கிற ஓக்லஹாமா மாநிலத்தில் உள்ள டல்சா பட்டணத்திலிருந்து உங்களோட நான் பேசுகிறேன். பின்னால் ஒரு பெரிய ஆலயத்தை பார்க்குறீங்கல்ல, பிரம்மாண்டமான ஒரு கோபுரத்தோடு கூடிய ஒரு பெரிய ஆலயம். இது ஒரு மெத்தடிஸ்ட் ஆலயம். 1800 இது ஒரு சின்ன சபையாக இந்த இடத்துல இருந்திருக்கிறது. 1900 ஆரம்பத்துல இங்கே இந்த மாநிலத்துல எண்ணெய் இருப்பது நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆயில் வெல் அவைகள் கண்டுபிடிச்சதுனால நிறைய பிசினஸ் பீப்புள் இங்க ஆயில் எடுத்து பிசினஸ் பண்ணி இருக்கிறாங்க. அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறாங்க. 1929 இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப 1930 ஒரு பெரிய பொருளாதார பாதிப்பு அமெரிக்கா முழுவதிலும் வந்திருக்கிறது. அந்த சமயத்துல இந்த ஆலயத்தின் பராமரிப்பு காரியங்கள் தடைபட்டு விடக்கூடாது என்று இந்த பட்டணத்திலிருந்து ஒரு சகோதரி தங்களுடைய பெரிய வீட்டை விற்று அந்த பணத்தை இந்த ஆலயத்துக்கு கொடுத்துட்டு ஒரு சின்ன இடத்துல இப்ப அவங்க குடியிருந்திருக்கிறாங்க. இப்படி பல தியாகத்தோடு கூட அநேகருடைய தியாகத்துல உருவாக்கப்பட்டு கட்டப்பட்டதுதான் இந்த ஆலயம். அதில் இருந்து கொண்டு உங்களோட நான் பேசுகிறேன். சரி, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் நினைக்கிறீங்களா? பிலிப்பியர் 4:19 நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். அதான் வாக்கு தத்தம். உங்கள் குறைவை ஆண்டவர் நிறைவாக்குவார். இந்த மாதம் முழுவதும் நிறைய காரியத்துக்கு ஜெபிச்சோம். நிறைய காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். இன்னும் ஒரு குறை இருக்குது. இந்த ஒரு காரியம் நடக்கல. இன்னும் சரீரத்துல ஒரு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு விட்டது, அது சரியாக்கப்படல. பொருளாதாரத்துல ஒரு குறைவு வந்து விட்டது, அந்த தேவை சந்திக்கப்படல. இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள ஒரு குறைவு வந்து விட்டது, வேலையில ஒரு குறைவு, ஊழியத்துல ஒரு குறைவு ஏற்பட்டு விட்டது, அது சரி செய்யப்படலேன்னு கலங்கி நிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய குறைவு நிறைவாக்கப்படும். என்னால் தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் உங்களுடைய குறைவை நிறைவாக்குவார். எந்த காரியத்துல இன்னும் குறைவு இருக்கிறதோ அந்த காரியத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக்குவார்னு விசுவாசித்தான் கட்டாயம் ஒரு அற்புதம் நடக்கும். நம்முடைய குறைவை நிறைவாக்க இயேசு இந்த உலகத்தில் ஒரு ஏழ்மை கோலம் எடுத்து சிலுவையிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். அவர் குறைச்சலான காரியத்தை சந்தித்து ஐஸ்வர்யமுள்ள தேவன் தரித்திரரானார் என்று வாசிக்கிறோம். எதற்கு? நம்முடைய குறைவை நிறைவாக்க தன்னை பலியாக அர்ப்பணித்துக் கொண்டார். விசுவாசத்தோடு இப்ப ஜெபம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதிலும் எங்களை பாதுகாத்தீர், ஆசீர்வதித்தீர், வேண்டிக் கொண்டதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தீர். ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாளில இன்னும் ஒரு காரியம் குறைவாய் இருக்கிறதே, இந்த காரியத்துல எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து நிறைவாக்கி தாரும். நான் விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.